மனிதன் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தை நோக்கி பார்த்து வந்தான். அந்த வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களை பார்த்தவுடன் அவற்றின் எண்ணிக்கையும் தூரமும் இயக்கமும் குறித்து பல கேள்விகளும் எழுந்தன. ஆனால் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இன்றும் மனிதனை வியப்பில் ஆழ்த்தி வைத்திருக்கிறது. அதுதான், இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது? இந்த கேள்விக்கு இன்று நாம் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பதில் என்றால் பிக் பேங், அதாவது தமிழிலே பெரும் வெடிப்பு என்று அழைப்பார்கள். இந்த பெரும் வெடிப்பு என்ற சொல் சொந்தமாக எதுவும் இல்லாத ஒரு நிலையில் திடீரென்று அனைத்தும் தோன்றியதாக தோன்றலாம். ஆனால் விஞ்ஞான ரீதியில் அது ஒரு வெடிப்பு போல அல்லாமல் ஒரு விரிவாக்கம், எக்ஸ்பான்ஷன் போல புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு விஷயம் சுருங்கிய நிலையில் இருந்தபோது, அதனுடைய அடர்த்தியும் வெப்பமும் அளவுக்கு மீறியதாக இருந்தபோது, ஒரு குறிப்பிட்ட கணத்தில் துவங்கிய மிக வேகமான விரிவாக்கமே இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது. இந்த எண்ணம் பல விஞ்ஞானிகளின் ஆய்வுகள் மற்றும் கணக்கீடுகளின் அடிப்படையிலே உருவானது. முக்கியமாக 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது பொது இயற்பியல் தொடர்புடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி கோட்பாட்டை முன்வைத்தார். அதன் அடிப்படையில் பிரபஞ்சம் நிலைத்ததாக இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கும் என்ற எண்ணமும் உருவானது. இந்த கோட்பாட்டின் விளைவாக பலர் பிரபஞ்சம் சுருங்கி வருகிறதா அல்லது விரிவடைகிறதா என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். அந்த நேரத்தில் எட்வின் ஹபிள் எனும் வானியலாளர் விண்வெளியில் உள்ள பல காட்சிகளை தன் தொலைநோக்கி மூலம் ஆய்வு செய்தார். 1929ஆம் ஆண்டு அவர் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் உண்மையையும் அறிவித்தார். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நெப்யூலாக்களும் நம்மிடமிருந்து தூரமாக நகர்கின்றன, அதாவது பிரபஞ்சம் விரிவடைகிறது என்று கூறினார். இதன் மூலமாக ஒன்று மட்டும் உறுதியாகிவிட்டது. இன்று பிரபஞ்சம் விரிவடைகிறது என்றால் கடந்த காலத்தில் அது மிகவும் சுருங்கிய நிலையில் இருந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்தும் ஒரே புள்ளியில் இருந்திருக்க வேண்டும் என்பதுதான். இந்த புள்ளியில் இருந்த பிரபஞ்சம் ஒரு கட்டத்தில் கணக்கிட முடியாத அளவிற்கு சூடாகவும் அடர்த்தியாகவும் இருந்தது. அந்த நிலையில் இருந்து ஒரு கணத்திலே அதிரடியான மாற்றமும் நிகழ்ந்தது. அதுதான் பிக் பேங். இந்த நிகழ்வு சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். இந்த நிகழ்விற்கு பிறகுதான் பிரபஞ்சம் வேகமாக விரிவடைய துவங்கியது. முதலில் அடிப்படை துகள்கள் எனும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் தோன்றியது, அதாவது எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் போன்றவை. அதற்கு பின்பு இந்த துகள்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து அணுக்கள் உருவானது. ஆரம்பத்தில் பெரும்பாலானவை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிமையான மூலக்கூறுகளாகவே இருந்தன. இதிலிருந்துதான் காலப்போக்கில் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை காரணமாக அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தன, குழுமங்களையும் உருவாக்கியது. அந்த குழுமங்கள் பெரிதாகி வெப்பம் மற்றும் அழுத்தம் அதிகரித்ததால் நட்சத்திரங்கள் உருவானது. நட்சத்திரங்கள் உருவானதற்கு பிறகு அவற்றின் உள்ளேயே மற்ற சிக்கலான மூலக்கூறுகளும் உருவாக துவங்கியது. இதுதான் நம்முடைய பிரபஞ்சத்தின் வளர்ச்சி. ஒரு எளிமையான நிலையிலிருந்து ஒரு நுண்ணிய துகளாக துவங்கி நாம் உட்பட அனைத்தையும் உருவாக்கிய மிகப்பெரிய பிணைப்பு. அதுதான் பெரும் வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி. இந்த கோட்பாட்டிற்கு ஆதாரம் தரக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், சுருக்கமாக CMB என்று அழைப்பார்கள். இது பிரபஞ்சத்தின் குழந்தை பருவ ஒளி என்று சொல்வார்கள். இந்த CMB 1963ஆம் ஆண்டு ஆர்னோ பென்சைஸ் மற்றும் ராபர்ட் வில்சன் எனும் 2 விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு ரேடியோ தொலைநோக்கி மூலம் விண்வெளியில் இருந்து வரும் ஒலி அலைகளை ஆராய்ந்தார்கள். ஆனால் எந்த திசையில் பார்த்தாலும் ஒரே மாதிரியான ஒலிகளே கேட்டன. இது ஒரு சீரான மைக்ரோவேவ் அலைப்பதிப்பு. விஞ்ஞானிகள் இது பிக் பேங் நிகழ்விற்கு பிறகு வந்த சத்தம் என்று நம்புகிறார்கள். அதை போல இன்னொரு ஆதாரம் பிரபஞ்சத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற எளிய மூலக்கூறுகளினுடைய அதிக இருப்பு. அதாவது இன்று பிரபஞ்சத்திலே 75 விழுக்காட்டிற்கு மேல் ஹைட்ரஜனும் 25 விழுக்காட்டிற்கு மேல் ஹீலியமும் இருக்கின்றன.
இது ஆரம்பத்தில் பிரபஞ்சம் எளிமையானதாக இருந்ததற்கான ஒரு விளக்கம். மூன்றாவது ஆதாரம் விரிவடையும் பிரபஞ்சம் என்பதுதான். அதாவது எட்வின் ஹபிள் கூறியவாறே பிரபஞ்சம் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறது. இந்த விரிவாக்கத்தின் வேகம் கூட சமீபத்தில் நிகழ்ந்த டார்க் எனர்ஜி என்ற புதிய கண்டுபிடிப்பால் மேலும் அதிகரித்திருக்கிறது எனவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இவற்றை வைத்துதான் பிக் பேங் என்பது வெறும் சொல் அல்ல, இது விண்வெளியை பற்றிய உண்மையான கோட்பாடு என்றும் கூற முடிகிறது. அதைப்போல பிக் பேங் நிகழ்வின் ஆரம்ப நாட்களில் பிரபஞ்சம் ஒரு சூடான பிளாஸ்மா நிலையிலே இருந்தது. இந்த நிலை என்பது நமது எதிர்பார்ப்புகளை விட மிக அதிவேகமான நிகழ்வுகளையும் கொண்டிருந்தது. அந்த ஆரம்ப பிளாஸ்மா நிலை முழுமையாக ஒளியை கடத்த இயலாத சூழ்நிலையிலே இருந்தது. இந்த நிலையில் இருந்து பிரபஞ்சம் சுமார் 3,80,000 ஆண்டுகளுக்கு பின்புதான் முதன்முறையாக ஒளிக்குரிய சுதந்திரத்தையும் அனுபவித்தது. இந்த காலத்தை ரீகாம்பினேஷன் எரா என்றும் கூறுகிறார்கள். அதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் ஒன்று சேர்ந்தன மற்றும் ஹைட்ரஜன், ஹீலியம் ஆகிய அணுக்களும் உருவானது. இதுதான் நாம் இன்று காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என அழைக்கக்கூடிய ஒளிக்கதிர்களையும் உருவாக்கியது. அதற்கு பிறகு ரீகாம்பினேஷன் உடன் பிரபஞ்சம் ஒளியை கடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வந்தது. ஆனால் அதற்கு பின்பு அந்த ஒளி வெறும் பயணத்தை தான் தொடர்ந்து கொண்டிருந்தன. அப்படி பயணம் செய்கின்ற ஒளியை தான் இன்று நாம் விண்வெளி தொலைநோக்கியிலே பார்த்து கொள்ளும் நட்சத்திரங்களின் ஒளிகளாக இருக்கின்றன. அதாவது இவை அனைத்தும் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒளிகள். இதற்கு பிற்பட்ட காலத்தில் தான் பிரபஞ்சம் மெதுவாக குளிர்ந்தது. இந்த குளிர்ச்சி மற்றும் ஈர்ப்பு விசையின் உதவியால் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் மிகுந்த இடங்களிலே ஒன்று சேர்ந்து முதலாவது நட்சத்திரங்களை உருவாக்கியது. இந்த நட்சத்திரங்கள் தான் பாப்புலேஷன் 3 ஸ்டார்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனென்றால் இவை மிகவும் பழமையானது. இந்த நட்சத்திரங்களில் உள்ளே ஹைட்ரஜனும் ஹீலியமும் ஒன்றிணைந்து தங்கள் வாழ்நாளில் மற்ற மிக முக்கியமான மூலக்கூறுகளை உருவாக்கின. இந்த நடைமுறைதான் நியூக்ளியோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் விளைவாக கார்பன், ஆக்சிஜன், இரும்பு போன்ற பொருட்களும் தோன்றியது. நமது பூமியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் அந்த நட்சத்திரங்களின் உள்ளே நிகழ்ந்த இந்த நியூக்ளியோசிந்தசிஸ் செயல்முறைக்கு பின்பு உருவானதுதான். பின்பு அந்த நட்சத்திரங்கள் சிதறிவிட்டன. சூப்பர் நோவாவும் வெடித்தது. அந்த வெடிப்புகள் இந்த மூலக்கூறுகளை பிரபஞ்சத்தில் பரப்பியது. அந்த மூலக்கூறுகள் சேர்ந்து புதிய நட்சத்திரங்கள், கிரகங்கள் ஆகியவற்றையும் உருவாக்கியது. இதன் வழியாகவே இறுதியில் நம் சூரிய குடும்பமும், அதற்குள் பூமி, அதற்குள் மனிதனாகிய நாமும் தோன்றியிருக்கிறோம். நாம் அனைவருமே நட்சத்திர பொடிகள் என்பதே விஞ்ஞான புரிதல். அது மட்டுமல்ல, பிக் பேங் என்பது ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அது ஒரு தொடர் நிகழ்வின் துவக்கம். அதிலிருந்து பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பகுதியும் தோன்றியது. அதாவது நட்சத்திரங்கள், கிரகங்கள், பாறைகள், உயிர்கள், அறிவு, கலாச்சாரம் அனைத்தும் அந்த ஒற்றை நிகழ்வின் விளைவுகள் தான். அந்த நிகழ்வுகளின் பின்னணி இன்னும் தொடர்ச்சியாகவே கருதப்படுகிறது. பிரபஞ்சம் இன்னும் விரிவடையாமல் இல்லை, அது தொடர்ச்சியாக விரிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. 1998 விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விஷயத்தை கண்டுபிடித்தார்கள். பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் வேகமடைகிறது. இதற்கு காரணம் டார்க் எனர்ஜி என்றும் பெயரிட்டார்கள். டார்க் எனர்ஜி என்பது ஒரு அற்புதமான, அதே நேரத்தில் மர்மமான விஷயம். இது எந்த ஒளியையும் வெளியிடுவதில்லை, ஆனால் பிரபஞ்சத்தின் விரிவாக்கத்தை வேகப்படுத்தி வருகிறது. இன்று விஞ்ஞான உலகம் பரிந்துரைக்கும் கருத்தின்படி மொத்த பிரபஞ்சத்திலே 68 விழுக்காடு டார்க் எனர்ஜி, 27 விழுக்காடு டார்க் மேட்டர்ஸ் மற்றும் வெறும் 5 விழுக்காடு தான் நமக்கு தெரிந்த இயற்கையின் பொருட்கள். அதாவது நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், கிரகங்கள், பூமி, மனிதன், அணுக்கள், ஒளிகள் இவை அனைத்தும் அந்த 5 விழுக்காட்டில் தான் அடங்கும். மீதம் இருக்கக்கூடிய அனைத்தும் நமக்கு தெரியாதவையாக இருக்கின்றன. அதைப்போல பிக் பேங் என்பது விஞ்ஞானிகளின் கற்பனை அல்ல. பிரபஞ்சத்தில் உள்ள ஒளிக்கதிர்வுகள், கதிர்வீச்சுகள் மற்றும் எதிரொலிகள் போன்றவற்றை பயன்படுத்தி ஆய்வுகள் செய்கிறார்கள். இதற்காக நாசாவின் கோப், WMAP
மற்றும் தற்போது செயல் இருக்கக்கூடிய பிளாங்க் சேட்டிலைட் போன்ற விண்வெளி ஆய்வுகள் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனை மிகச்சிறப்பாக ஆய்வு செய்கின்றன. அந்த கதிர்வீச்சுகளில் உள்ள நுண்ணிய வேறுபாடுகள் மூலம் பிக் பேங் நிகழ்வுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை போல ஹபிள், ஜேம்ஸ் வெப் போன்ற விண்வெளி தொலைநோக்கிகள் மிக தொலைவில் உள்ள காலங்களில் இருந்து வரும் ஒளியை பார்வையிடுகின்றன. ஒளி பயணிப்பதற்கு ஏராளமான ஆண்டுகள் எடுப்பதால் மிக தொலைவில் உள்ள ஒளி என்பது மிக பழைய காலத்தை சொல்கிறது. அதனால் ஹபிள் மற்றும் வெப் தொலைநோக்கிகள் டைம் மிஷின் போன்று வேலை செய்கின்றன. இவை நமக்கு பிரபஞ்சத்தின் ஆரம்ப நாட்களை காண வாய்ப்பு அளிக்கின்றன. கேலக்சி என்பது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், வாயு மேகங்கள், விண்கற்கள், பிளாக் ஹோல்ஸ் மற்றும் டார்க் மேட்டர்ஸ் ஆகியவற்றை கொண்ட மாபெரும் அமைப்பு. இவை அனைத்தும் ஒரே ஈர்ப்பு விசையின் கீழ் இணைந்து செயல்படுகின்றன. நாம் வாழக்கூடிய பூமி, சூரியன் ஆகியவை உட்பட அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்து இருக்கும் கேலக்சியே மில்கி வே கேலக்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேலக்சி மட்டுமல்லாமல் பிரபஞ்சத்திலே 200 பில்லியனுக்கும் மேற்பட்ட கேலக்சிகள் இருப்பதாக இன்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஒவ்வொன்றும் வித்தியாசமான அமைப்புகளையும் பருமன்களையும் தன்மைகளையும் கொண்டிருக்கின்றன. இந்த கேலக்சிகளை 4 வகைகளாக வகைப்படுத்தலாம். ஸ்பைரல் கேலக்சி, எலிப்டிக்கல் கேலக்சி, இர்ரெகுலர் கேலக்சி, லென்டிகுலர் கேலக்சி. இதிலே மில்கி வே கேலக்சி என்பது ஒரு ஸ்பைரல் வகை கேலக்சி ஆகும். இதன் மையத்தில் ஒரு நட்சத்திர குழுமமும் அதன் சுற்றுப்புறங்களில் வளையங்கள் போல் விரிந்துள்ள நட்சத்திர கணங்களும் காணப்படுகின்றன. இந்த வளைந்த வடிவமே ஸ்பைரல் என அழைக்கப்படுகிறது. நாம் வாழக்கூடிய பூமி, சூரியன் உள்ளிட்ட அனைத்து கோள்களுமே மில்கி வே கேலக்சியில் ஒரு ஓரத்தில் ஓரியான் ஆம் எனப்படும் கிளையில் இருக்கின்றது. மில்கி வேயின் மையத்திலிருந்து சூரியன் சுமார் 26,000 ஒளியாண்டுகள் தொலைவிலே இருக்கின்றது. மொத்த மில்கி வே கேலக்சியும் சுமார் 1,00,000 ஒளியாண்டுகள் பருமனை கொண்டது. இதில் 200 பில்லியன் வரை நட்சத்திரங்கள் இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மைய பகுதி மிகவும் தீவிரமான ஒளி மற்றும் காந்தத்தை கொண்ட இடமாகவும் இருக்கிறது. இதில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்றும் இருக்கிறது என்று பல ஆய்வுகள் உறுதி செய்திருக்கின்றன. அதை போல சூரிய குடும்பம் இந்த மையத்தை ஒரு மாபெரும் சுற்றுப்பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு முழு சுற்றத்தை முடிப்பதற்கு சுமார் 22.5 கோடி ஆண்டுகள் ஆகும். அதாவது நம்முடைய பூமி இன்னும் சூரியனோடு சேர்ந்து மில்கி வேயிலே ஒரு சுற்றை கூட இன்னும் முடிக்கவில்லை என்பதே உண்மை. அதை போல மில்கி வேய்க்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேலக்சி ஆண்ட்ரோமேடா கேலக்சி. இது மில்கி வேய்க்கும் நமக்கும் சுமார் 25 லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவிலே இருக்கிறது. இதுவும் ஒரு ஸ்பைரல் கேலக்சி தான். ஆராய்ச்சிகள் கூறுவதன் அடிப்படையில் மில்கி வே மற்றும் ஆண்ட்ரோமேடா கேலக்சி சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றுடன் ஒன்று மோதும் என்றும் நம்பப்படுகிறது. இந்த சந்திப்பு ஒரு அழிவு அல்ல, ஒரு புதிய கேலக்சியின் உருவாக்கம் என்றும் கூறப்படுகிறது. இரண்டிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் மோதுவதற்கான சாத்தியங்கள் மிக குறைவு. ஆனால் இரண்டின் ஈர்ப்பு விசை ஒட்டி கொண்டுவிடும். பல கோள்கள் திசை மாறும் மற்றும் ஒரு புதிய வடிவம் பெற்ற கேலக்சி உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. அதை போல கேலக்சிகளை பற்றி பேசும்போது நாம் பார்க்க முடியாத ஆனால் இருக்கிறது என்று உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் டார்க் மேட்டர்ஸை பற்றியும் பேச வேண்டும். இது ஒளியையோ வெப்பத்தையோ வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் கேலக்சி முழுவதும் ஈர்ப்பு விசை சீராக இருக்க இதுவே காரணம் என விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். மில்கி வேயின் இயக்கம், வலிமை மற்றும் வடிவமைப்பு ஆகிய அனைத்தும் இந்த டார்க் மேட்டர்ஸால் பாதிக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. அதை போல கேலக்சிகளை முழுமையாக பார்க்கும் அளவுக்கு நமது கண்கள் போதுமானவை அல்ல. ஆனால் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப், ஜேம்ஸ் வெப், இன்னும் பல ரேடியோ டெலஸ்கோப் மற்றும் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப் நமக்கு இதை புரிய வைக்கின்றன. இவை நமக்கு கேலக்சிகளில் நடக்கக்கூடிய பிறப்பும் இறப்பும் போன்ற நிகழ்வுகளை நேரில் படமெடுத்து காட்டுகின்றன. பல கேலக்சிகளில் நட்சத்திரங்கள் இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது. சில கேலக்சிகள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல்களே
பிரபஞ்சத்தின் வளர்ச்சிக்குரிய காலவரிசையை நமக்கு தெரிந்து கொள்ளவும் உதவுகின்றன. அதை போல நாம் பூமியில் வாழ்கிறோம். பூமி சூரியனை சுற்றுகிறது. சூரியன் மில்கிவே கேலக்சியில் ஒரு நட்சத்திரம். மில்கிவே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 200 பில்லியன் கேலக்சிகளில் ஒன்று. ஆக இந்த கணிப்புகள் நம்மை எவ்வளவு சிறியவர்களாக உணர வைத்தாலும் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் நமக்கு அளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல கேலக்சிகள் என்பது வெறும் நட்சத்திர குழுக்கள் அல்ல, அவை பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டுமான கூறுகள். ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு தனித்துவமான வரலாற்றையும் இயக்கத்தையும் உள்ளடக்கத்தையும் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உருவானது சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த பிக் பேங் என்ற மாபெரும் வெடிப்பால். அதற்கு பின்பு சில கோடி ஆண்டுகளுக்குள்ளே ஆரம்பகால வான்மண்டலத்தில் ஒரு சில பகுதிகளில் உள்ள வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகியவை ஒன்று சேர்ந்து கொண்டு பெரும் ஈர்ப்பு விசையால் அடர்த்தி மண்டலங்களை உருவாக்கின. இந்த மண்டலங்களே காலத்தால் சிறிது சிறிதாக நட்சத்திரங்களை உருவாக்கியது. அந்த நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவாக்கிய அமைப்பே ஆரம்பகால கேலக்சிகள். சில கேலக்சிகள் மிக விரிவாக வளர்ந்தன, சில பிணைந்தன, சில ஒன்று சேர்ந்து புது வடிவங்களை பெற்றன. இன்று நாம் காணக்கூடிய கேலக்சிகள் எளிதாக இயங்கும் அமைப்புகள் அல்ல, அவை தொடர்ச்சியான மாற்றங்களுக்குள் இயங்கக்கூடிய ஒரு வானியல் நகரங்கள். அதை போல நாம் நினைப்பது போல கேலக்சிகள் வெறுமனே தனித்தனியாக இருப்பதில்லை. அவை ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுவதும் சில நேரங்களில் ஒன்றுடன் ஒன்று மோதுவதும் கூட நடக்கும். மோதலின் போது இரண்டிலும் உள்ள நட்சத்திரங்கள் நேரடியாக மோதுவதில்லை, ஆனால் அவை ஒருவருக்கு ஒருவர் ஈர்க்கப்படுவதால் வழிமாறி விடுகின்றன. புதிதாக நட்சத்திரங்கள் உருவாகுகின்றன மற்றும் புதிய கேலக்சிகளும் உருவாகுகின்றன. மில்கிவே மற்றும் ஆண்ட்ரோமேடா மோதும் நிகழ்வு இது போன்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதன் முடிவில் உருவாகக்கூடிய கேலக்சிக்கு மனிதன் புதிய பெயரையும் வைப்பான், அது வேறு விஷயம். மில்கிவே மற்றும் ஆண்ட்ரோமேடா மோதும் நிகழ்வும் இது போன்ற ஒன்றாகவே கருதப்படுகிறது. அதை போல ஒவ்வொரு கேலக்சியின் மையத்திலும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை விடவும் கனமானதாக இருக்கலாம். மில்கிவேயில் சகிட்டீரியஸ் ஏ என்ற பிளாக் ஹோல் இருக்கின்றது. இது சுமார் 4 மில்லியன் சூரிய பருமனுக்கு சமமான கனத்தையும் கொண்டிருக்கிறது. இது நெருப்பாக மட்டுமல்லாமல் நம்மை ஈர்த்து வைத்திருக்கும் மைய ஈர்ப்பு விசையாகவும் செயல்படுகிறது. அதை போல விண்வெளி ஆராய்ச்சியில் மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று நாம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோமா என்பதற்கான பதிலை தேடுவது. இதுதான் வெளிக்கிரக மண்டலங்களுடைய தேடலின் அடிப்படையாகும். ஒவ்வொரு கேலக்சியிலும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பல கிரகங்கள் இருக்கலாம். அந்த கிரகங்களில் சில பூமியை போல உயிர் வாழ்வதற்கான சூழ்நிலையை பெற்றிருக்கலாம். மனிதன் இன்றும் பல கேலக்சிகளின் புறநிலை கிரகங்களை கண்டுபிடித்திருக்கின்றான். ஆனால் அதன் மீதான ஆய்வுகள் மிகவும் சவாலாக இருக்கிறது. இருந்தாலும் சாத்தியமான வாழ்விடம் இருக்கின்றதா என்ற தேடலை இன்றும் மனிதன் நிறுத்தவில்லை. அதை போல பிக் பேங்குக்கு பின்பு இந்த பிரபஞ்சம் வளர்ச்சி அடைகின்றது. இந்த வளர்ச்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு கேலக்சியும் மற்றொன்றிலிருந்து விரிவடைகின்றன. இவை ஒவ்வொன்றும் இடைவெளியையும் அதிகரிக்கின்றன. இதை ஆதாரமாக வைத்து விஞ்ஞானிகள் பிரபஞ்சம் முடிவற்றது அல்ல என்றும் ஒரு நாள் அது திடீரென சுருங்கும் அல்லது நிறுத்தப்படும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு என்றும் கூறப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இன்று நாம் காணும் கேலக்சிகள் ஒரு வகையான அறிவின் எல்லை. நம் பார்வை எங்கு முடியுமோ அங்கேயே இன்னொரு கேலக்சி இருக்கும். நம்மால் காண முடியாத எத்தனையோ கேலக்சிகளும் இருக்கின்றன. மனிதன் தனது அறிவால், தொழில்நுட்பத்தால் மற்றும் ஆய்வுகளால் இந்த கேலக்சிகள் பற்றிய தகவல்களை ஒவ்வொரு வருடமும் தேடி வருகிறான். ஹபிள், ஜேம்ஸ் வெப் மற்றும் இனி வர இருக்கக்கூடிய அனைத்து விண்வெளி தொலைநோக்குகளும் நமக்கு இன்னும் ஆழமான தகவல்களை தரலாம். ஆக நாம் வாழும் இந்த பூமி மில்கிவே கேலக்சியில் ஒரு மிகச்சிறிய இடத்தில்தான் இருக்கிறது. இந்த கேலக்சி கூட பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பகுதி மட்டும்தான். ஆனால் இந்த சிறிய இடத்திலிருந்து நம்முடைய மனித இனம் முழு பிரபஞ்சத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
பிரபஞ்சத்தின் மையமாக கருதப்படும் சூரியன் நம்மை ஒளியிலும் வெப்பத்திலும் மகிழ்விக்கக்கூடியது மட்டுமல்ல, அது ஒரு உயிரூட்டும் சக்தியின் ஊற்று. நமது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மைகளுடன் சுழலும் போது அந்த இயக்கத்திற்கும் உயிரோட்டத்திற்கும் அடிப்படையாக இருப்பது சூரியனின் ஈர்ப்பு விசை, அதன் ஒளி, அதன் வெப்பம் ஆகியவைதான். சூரியன் ஒரு நட்சத்திரம், ஆனால் அது பிரபஞ்சத்தில் உள்ள மிகப்பெரிய நட்சத்திரம் அல்ல. அது ஒரு மெயின் சீக்வென்ஸ் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. அதன் வயது சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகள். அது பிறந்தது ஒரு பெரிய வாயுமேக குழுவிலிருந்து. அந்த குழு தன்னைத்தானே சுருக்கி அதன் மையம் மிகவும் சூடாகி அதில் ஹைட்ரஜன் அணுக்கள் நியூக்ளியர் இணைவில் ஈடுபட்டு ஹீலியமாக மாற ஆரம்பித்தது. இதுதான் சூரியனின் மூல சக்தி என்பதை குறிக்கக்கூடியது. சூரியனின் மையம் சுமார் 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொண்டிருக்கிறது. அந்த வெப்பத்தால் ஹைட்ரஜன் அணுக்கள் தங்களுக்கு இடையே நியூக்ளியர் ஃபியூஷன் செயலை மேற்கொள்கின்றன. 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹீலியம் அணுவாக மாறும் போது வெளிப்படக்கூடிய சக்தி தான் சூரியனின் ஒளியாகவும் வெப்பமாகவும் வெளிவந்து நமக்கு நன்மை அளிக்கிறது. சூரியனின் அமைப்பை அதன் பல்வேறு அடுக்குகளாக நாம் பிரிக்கலாம். மையம் என்று அழைக்கப்படும் கோர், கதிர்வீச்சு பகுதியான ரேடியேட்டிவ் ஜோன், அதற்கு பின்பு கன்வெக்டிவ் ஜோன், அதை போல போட்டோஸ்பியர் எனப்படும் மேற்பரப்பு மற்றும் குரோமோஸ்பியர், அதைத் தொடர்ந்து கொரோனா எனப்படும் மண்டலம் என 6 பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அதற்கென ஒரு தனிச்சிறப்போடு இயங்குகின்றன. மையத்திலே உருவாகக்கூடிய சக்தி ஒரு கதிர்வீச்சு பயணமாக வெளிநோக்கி செல்லும். ஆனால் இது மையத்திலிருந்து வெறும் நிமிடங்களில் மேலே வருவதில்லை. ஒரு ஒளிக்கதிர் சூரியன் மையத்தில் இருந்து அதன் மேற்பரப்புக்கு வருவதற்கு சுமார் 1 மில்லியன் வருடங்கள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். காரணம், அந்த வழியில் காணப்படும் அணுக்கள் மற்றும் மையத்தின் மிகுந்த அடர்த்தி போன்றவை ஒவ்வொரு ஒளிக்கதிரையும் ஒரு சிக்கலான பயணத்திலே செலுத்துகின்றன. மேற்பரப்பாக இருக்கக்கூடிய போட்டோஸ்பியர் தான் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகின்ற சூரியனின் பகுதி. இங்கே வெப்பம் சுமார் 5500 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இது மனித கண்ணால் காணக்கூடிய ஒளியின் பரப்பாகும். இதே பகுதியில் தான் சன்ஸ்பாட் தோன்றுகிறது. இவை 2 பகுதிகள் போன்று தோன்றினாலும் 4000 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொண்டிருக்கிறது. இந்த ஸ்பாட் சூரியனின் காந்தப்புல மாற்றங்களையும் சுட்டி காட்டுகின்றன. அதைத் தொடர்ந்து குரோமோஸ்பியர் என்பது போட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவாகும். இது சூரியன் முழுவதும் செம்மஞ்சள் மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் அடுக்காக காணப்படும். இது நேரடியாக காண முடியாத போதும் சூரிய கிரகணத்தின் போது தென்படக்கூடியது. இன்னும் மேலே சென்றோம் என்று சொன்னால் சூரியனுடைய மண்டலம் கொரோனா வருகிறது. இதுதான் சூரியனின் வெளி அடுக்கு. இது அதீத வெப்பம் கொண்டதாகவும் சுமார் 1 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இது போன்ற மிக உயர்ந்த வெப்பநிலை எப்படி ஏற்படுகிறது என்பது இன்னும் ஒரு அறிவியல் புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை போல கொரோனாவில் இருந்து வெளியேறக்கூடிய அணுக்கள் சூரிய காற்று என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு இடைவிடாத ஆற்றல் வெளியேற்றமாகும். இந்த சூரிய காற்று சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பூமியில் இது ஐரோரா எனப்படும் வானத்தின் ஒளியை உருவாக்குகிறது. மேலும் அதிகமாக சூரிய காற்று வெளியேறும் போது பூமியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள், ரேடியோ தகவல் தொடர்பு, பவர் கிரிட்கள் ஆகியவற்றிலும் கூட இது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். அதை போல சூரியனில் நிகழும் முக்கியமான செயல்களில் ஒன்று சோலார் ஃபிளேர். இது ஒரு வெடிப்பு போன்று திடீரென சூரியனின் மேற்பரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் கதிர்வீச்சுகள் வெளியேறுவதை குறிக்கிறது. இது சில நிமிடங்களில் சூரிய கதிர்வீச்சின் அளவை பெருக்கிவிடும். இது பூமியில் செயல்படும் விண்கலங்கள், தொலைத்தொடர்பு அமைப்புகள், கூடவே விமான பயணங்களுக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இவ்வாறான மிகப்பெரிய சூரிய வெடிப்பு
கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் CME என்று அழைக்கப்படும். இது சில நேரங்களில் பூமியை நேரடியாக தாக்கும் போது அதிர்வுகளும் உருவாகின்றன. அதை போல சூரியனின் ஈர்ப்பு விசையும் மிகவும் வலுவானது. அதனால்தான் பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் ஒரு சரியான பாதையில் சுழலுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூரியனின் இயக்கமும் சுழற்சியும் ஆழமாக கவனிக்கத்தக்கது. பூமி ஒரே வேகத்தில் சுழலுகிறது, ஆனால் சூரியனோ ஒரு வாயு கட்டி போல இருக்கிறது. அதனால் அதன் மையம் ஒரு வேகத்தில் சுழலும், அதன் துருவங்கள் வேறு வேகத்தில் சுழலும். இது டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மையம் சுமார் 25 நாட்களில் ஒரு முறை சுழல்கிறது, ஆனால் துருவங்களில் சுமார் 35 நாட்கள் ஆகலாம். இது அதன் காந்த புலங்களில் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தி சூரிய சுழற்சி செயல்முறைகளையும் உருவாக்குகிறது. இந்த டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் மற்றும் சூரிய காந்த புலங்கள் இணைந்து சுமார் 11 ஆண்டு சுழற்சியை உருவாக்குகின்றன. இந்த சுழற்சி சூரிய பரிணாமத்தின் மிக முக்கிய அம்சமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு 11 ஆண்டுகளுக்கும் சூரிய கரைகள், சூரிய வெடிப்புகள் மற்றும் சூரிய காற்றின் சக்தி ஆகியவை அதிகரிக்கிறது. இதனை சூரிய சுழற்சி சோலார் சைக்கிள் என்றும் அழைக்கின்றோம். அதைப்போல சூரியனின் நிறம் பூமியிலிருந்து பார்க்கும்போது மஞ்சளாக தெரிகிறது, ஆனால் அதன் உண்மையான நிறம் வெள்ளை ஒளியாகும். பூமியில் உள்ள வளிமண்டலம் ஒளிக்கதிர்களை சிதறடிப்பதால் சூரியன் மஞ்சளாக தோன்றுகிறது. இதனாலேயே சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது அது சிவப்பாகவும் தெரிகிறது. அதைப்போல பூமியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீச்சுகளை வடிகட்டி அதை வாழ்வுக்கு ஏற்ற நிலைக்கும் மாற்றுகிறது. பிளாங்க்ஸ் லா மற்றும் வின்ஸ் லா போன்ற அறிவியல் நியமங்கள் மூலம் சூரியன் வெளியேற்றும் ஒளிக்கதிர்கள் பரந்த அலைநீளங்கள் கொண்டதாக இருக்கின்றன. இதில் அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் மற்றும் விசிபிள் லைட் ஆகியவையும் அடங்கும். பூமியின் ஓசோன் அடுக்கு அதில் உள்ள UV கதிர்களை தடுக்கிறது. விசிபிள் லைட்டை மனிதர்கள் நேரடியாக காண முடிகிறது. இன்ஃப்ராரெட் கதிர்கள் வெப்பத்தை உருவாக்குகின்றன. அதைப்போல சூரியனின் இயக்கங்கள் பூமியில் பருவநிலை மாற்றங்களையும் தீர்மானிக்கிறது. பழங்காலங்களிலே காலண்டர் முறைகள், விவசாய பருவங்களின் ஆரம்பம் மற்றும் முடிவுகள் இவையெல்லாம் சூரியனை மையமாக கொண்டே இருந்தன. இந்தியாவில் கூட திருவிழாக்கள், சூரிய பஞ்சாங்கம் ஆகியவற்றின் கணிப்பு இன்றும் கூட சூரிய இடப்பெயர்ச்சியை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஆக மனிதனின் மனநிலைக்கும் கூட சூரிய ஒளிக்கதிர்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. சில நாடுகளில் கடுமையான குளிர்பருவங்களில் ஒளிக்கதிர்கள் குறைவாக பெற்றால் மக்கள் சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் எனப்படும் மனச்சோர்வை அனுபவிக்கிறார்கள். இது கூட சூரிய ஒளிக்கதிர்களின் வாழ்க்கை தன்மையை எடுத்து காட்டுகிறது. இன்னும் சூரியன் பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்துவது போலவே பிற கோள்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சூரியனில் ஏற்படும் சுழற்சி மற்றும் சூரிய காற்றின் தாக்கம் மார்ஸ் போன்ற பிற கிரகங்களிலும் வளிமண்டல அசைவுகள், காந்தப்புல மாற்றங்கள் போன்றவற்றையும் ஏற்படுத்துகிறது. சூரிய காட்சிகள் பிற கிரகங்களில் ஆரோரா போன்ற ஒளி நிகழ்வுகளையும் உருவாக்கும் திறன் கொண்டவை. சமீபத்திலே சூரியனை ஆராய பல்வேறு விண்வெளி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் குறிப்பிடத்தக்கவையாக இருப்பது சோலார் அண்ட் ஹெலிஸ்போரிக் அப்சர்வேட்டரி, பார்க்கர் சோலார் பிராப், சோலார் டைனாமிக்ஸ் அப்சர்வேட்டரி ஆகியவையாகும். பார்க்கர் சோலார் பிராப் சூரியனின் குடும்பத்தில் நுழைந்து அதன் வெப்பநிலையை நேரடியாக அளவிடும் முதல் விண்வெளி கருவியாகும். இது சூரியனின் சூழ்நிலைகளை நன்கு புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. இப்போதைக்கு நம்மால் சூரியனை நேரடியாக சென்று ஆய்வு செய்ய முடியாது. காரணம், அதன் வெப்பம், கதிர்வீச்சுகள் மற்றும் ஈர்ப்பு விசை இவை அனைத்தும் நம்மை பல கிலோமீட்டர்கள் தள்ளி வைக்கும். அதனால்தான் செயற்கைக்கோள்கள் மற்றும் ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பங்கள் வழியாக மட்டுமே நம்மால் அதை ஆராய முடிகிறது. ஆக மொத்தத்தில் சூரியனின் எதிர்காலம் மனித இனத்துக்கே முக்கியமானதாக இருக்கிறது. நாம் நாளடைவில் சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகரிக்க வேண்டியும் இருக்கிறது. சோலார் பேனல்ஸ், போட்டோவயலட்டிக் செல்ஸ் ஆகியவை தற்போது மனித வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்துகின்றன. ஆக சூரியன் என்பது ஒரு இயற்கை சக்தியின் உயிரூச்சு. அது நம்மை நம்பிக்கையுடன் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்சத்தில் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உள்ளன என்றாலும் நம்முடைய வாழ்வின் வேறாக இருக்கும் இந்த சூரியனை விட நமக்கு நெருக்கமாக வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
விண்ணை நோக்கினால் நமக்கு தெரியும் ஒளிரும் ஒவ்வொரு புள்ளியும் நட்சத்திரமே. ஆனால் அந்த ஒளி புள்ளிகள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அவை பிரபஞ்சத்தின் உயிர் துளிகளாக கருதப்படுகின்றன. மனிதன் பார்வையால் காணக்கூடிய எல்லா பிரபஞ்ச அனுபவங்களும் நட்சத்திரங்களை சுற்றியே அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். அவை எந்த அளவுக்கு தொலைவில் இருக்கின்றன, அவை எவ்வாறு பிறக்கின்றன, அவை எப்படி வளர்கின்றன, இறுதியில் எப்படி முடிவுக்கு வருகின்றன என்பதெல்லாம் அறிவியலின் மிக அழகான பக்கங்களாக நிரம்பி நிற்கிறது. நட்சத்திரங்கள் என்பது வெறும் வெப்பமான ஒளிரும் வாயுக்கோள்கள் அல்ல. அவை பிரபஞ்சத்தில் உள்ள முதன்மை ஆற்றல் நிலையங்கள். ஒரு நட்சத்திரத்தின் உள்ளே நடக்கும் நியூக்ளியர் வினைகளே அதன் வெப்பநிலை மற்றும் ஆயுளை நிர்ணயிக்கின்றன. நட்சத்திரங்கள் பெரும்பாலும் ஹைட்ரஜன் வாயுவிலிருந்து உருவாகுகிறது. பிரபஞ்சத்தில் பறந்து கிடக்கும் நெபியூலா எனப்படும் தூசி மற்றும் வாயு மேகங்கள் சில சூழ்நிலைகளில் திடீரென சுருங்க தொடங்கும். அந்த சுருக்கம் ஏற்பட்டதற்கான காரணம் பலவாக இருக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய சூப்பர்னோவா வெடிப்பு, ஈர்ப்பு விசையினுடைய நிலைத்தன்மை இழப்பு அல்லது காந்த அலைகளின் தாக்கம் ஆகியவையாக இருக்கலாம். ஆனால் இந்த சுருக்கம் நடந்த பின்பு அந்த வாயு மற்றும் தூசி ஒன்றாக மையமாக குவிகிறது. இதுதான் நட்சத்திரத்தின் ஆரம்பம். இந்த வான்வெளி தூசியின் மையத்தில் மெல்ல மெல்ல ஈர்ப்பு விசை அதிகரிக்கின்றது. அது அதிகரிக்கும் போது அந்த மையப்பகுதி சூடாகவும் ஆரம்பிக்கிறது. வெப்பம் 10 மில்லியன் டிகிரி செல்சியஸை கடக்கும் போது ஹைட்ரஜன் அணுக்கள் ஹீலியமாக மாற்றப்பட்டு ஆற்றல் வெளியிட துவங்குகின்றன. இந்த செயல்முறைதான் நியூக்ளியர் ஃபியூஷன். இதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அந்த நட்சத்திரத்தின் வெளிப்புறத்துக்கு அழுத்தம் அளித்து மீண்டும் சுருங்குவதை தடுக்கிறது. இவ்வாறான சமச்சீர் நிலை ஏற்படும் பொழுதே ஒரு நட்சத்திரம் முற்றிலும் உருவாகுகிறது. நட்சத்திரங்கள் பல வகை. அவை வெப்பம், வெளிச்சம், பருமன் மற்றும் நிறத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன. உண்மையில் நட்சத்திரத்தின் நிறமே அதன் வெப்பநிலையை குறிக்கிறது. நீல நிற நட்சத்திரங்கள் மிகவும் வெப்பமாக இருப்பவை. சுமார் 30,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். அதற்கு நேர்மாறாக சிவப்பு நிற நட்சத்திரங்கள் 3000 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பமுடையதாக இருக்கும். நம்முடைய சூரியன் மஞ்சள் நிறத்துடன் உள்ளதால் அது நடுத்தர வெப்பநிலை கொண்ட நட்சத்திரமாக வகைப்படுத்தப்படுகிறது. அதை போல நட்சத்திரங்களின் அளவுகளும் வேறுபட்டதாகவே இருக்கும். சில நட்சத்திரங்கள் நம் சூரியனை விட பல மடங்கு பெரியதாக இருக்கின்றன. இவற்றை ஜெயண்ட் அல்லது சூப்பர் ஜெயண்ட் என்று அழைக்கிறார்கள். சில நட்சத்திரங்கள் மிகவும் சிறியதாக இருக்கும். அவை ட்வர்ஃப் ஸ்டார்ஸ் என்று அழைப்பார்கள். சூரியனை விட சிறிய மற்றும் குறைந்த வெப்பம் கொண்ட நட்சத்திரங்கள் ரெட் டுவார்ஃப் என அழைக்கப்படுகின்றன. இந்த வகையான நட்சத்திரங்கள் பல பில்லியன் ஆண்டுகள் வாழக்கூடியது. அதை போல ஒரு நட்சத்திரம் தன்னுடைய ஹைட்ரஜன் ஆதாரத்தை வெப்பமாக்கி ஹீலியமாக மாற்றும் செயல்முறை தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த ஆற்றல் வெளியீடு காலப்போக்கில் குறைய தொடங்கும். அதன் மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் முடிவதோடு ஹீலியம் மற்றும் பிற கனமான மூலக்கூறுகளும் இணைவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும். இதற்கு பிறகு நட்சத்திரம் ஒரு ரெட் ஜெயண்டாக மாறும். இந்த நிலையிலும் அது மெதுவாக அதன் வெளியே பரவத் தொடங்கும். ஜி வகை நட்சத்திரமான நம்முடைய சூரியன் கூட இன்னும் 5 பில்லியன் ஆண்டுகளில் ரெட் ஜெயண்டாக மாறும் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலைமையில் அதன் வெளிப்புற கட்டங்கள் பெரிதாக பரவி பூமியின் வரம்புகளையும் கடக்கலாம். அதற்கு பின்பு அது ஒரு வெள்ளை குறும்புள்ளியாக மாறவும் செய்யலாம். வெள்ளை குறும்புள்ளி என்பது மிக கனமான ஆனால் சிறிய அளவுடைய ஒரு நட்சத்திரத்தின் எஞ்சிய உடல். இதில் அணுக்கள் மிக அருகில் திணிக்கப்பட்டு இருக்கும். இதற்கு பிறகு கோடான கோடி ஆண்டுகள் கழித்து இந்த வெள்ளை குறும்புள்ளி மெதுவாக குளிர்ந்து பிளாக் டுவார்ஃப் ஆக மாறும். ஆனால் இந்த நிலையை நம்முடைய பிரபஞ்சம் இதுவரை அடைந்ததாக எதுவும் தெரியவில்லை. காரணம், பிரபஞ்சம் இன்னும் அந்த அளவுக்கு வயதாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை போல பெரிய நட்சத்திரங்கள் சூரியனை விட 8 மடங்கு அல்லது அதற்கும் மேற்பட்ட பருமனுடையவை. அவை தங்களுடைய வாழ்நாள் முடிவில் மிக வலிமையான மற்றும் பயங்கரமான சூப்பர்னோவா வெடிப்புகளுக்கு உட்படுத்தப்படுகின்றன.
இது பிரபஞ்சத்தில் காணப்படும் மிக வலிமையான வெடிப்புகளில் ஒன்று. இதில் அந்த நட்சத்திரத்தின் முழுமையான வெளியேற்றங்கள் வெடித்து வெளியிலே சென்றுவிடும். ஆனால் அதன் மையம் மட்டும் சுருங்கி நியூட்ரான் நட்சத்திரம் அல்லது பிளாக் ஹோலாக மாறும். நட்சத்திரங்கள் வெறும் ஒளி தரும் பொருள்கள் மட்டுமல்ல, அவை உலகங்களின் கட்டுமானத்திற்கே ஆதாரம். அவற்றின் உடல்களில் உருவாகும் கனிமங்களே கோள்களாக உருவெடுக்கின்றன. நாம் அணிகலனாக அணிந்து கொள்ளும் தங்கம் கூட ஒரு சூப்பர்னோவா வெடிப்பில் உருவானதுதான் என்பது உறுதியான அறிவியல் தகவல். இத்தகைய நட்சத்திரங்களை நாம் எப்படி காண்கிறோம்? ரேடியோ டெலஸ்கோப்ஸ், எக்ஸ்ரே, அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் என பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலமாக நாம் நட்சத்திரங்களை ஆராய்கிறோம். அதைப்போல விண்வெளி ஆய்வு மையங்களில் நடக்கும் ஆய்வுகள் மூலமாகவும் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் புரிந்து கொள்கிறோம். ஆக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாகவே பிரமிப்பூட்டும் அதிசயங்களை கொண்டிருக்கிறது என்றாலும் அவை தனியாக மட்டுமல்லாமல் குழுக்களாகவும் செயல்படுகின்றன என்பது இன்னும் வியப்பூட்டக்கூடிய ஒன்று. இந்த குழுக்களிலே சில தெளிவாக காணக்கூடிய விண்மீன் மண்டலங்களாக இருக்கின்றன. உலகம் முழுவதும் பல பழமையான நாகரிகங்கள் வானிலையை பார்த்து வெவ்வேறு குழுக்களாக நட்சத்திரங்களை வகுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் துவங்கி கிரேக்கம், சீனம் மற்றும் மெசபடோமியா நாகரிகங்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் தனித்துவமான நட்சத்திர வடிவங்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திர வடிவங்களை நாம் இரவில் பார்க்கும்போது அது மிருகம் போலவும் மனிதன் போலவும் தெய்வீக உருவங்களாகவும் காணப்படுவதால் அவற்றிற்கு அந்தந்த பெயர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த விண்மீன் வடிவங்கள் காலநிலை கணிப்புகளில், கால அளவுகளில், பண்டைய வேளாண்மை முறைகளில் பெரும்பாலும் வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. எந்த காலகட்டத்தில் எந்த நட்சத்திரம் வானில் தென்படுகிறது என்பதை பார்த்து காலநிலை மாறும் சமயங்களை புரிந்து கொள்ள மக்கள் பழகியிருந்தார்கள். இதுவே பின்னாட்களில் ஜோதிட கணிப்புகளுக்கான அடிப்படையாகவும் மாறியது. ஆனால் இன்றைய விஞ்ஞானம் இந்த விண்மீன் குழுக்களை ஜாதக நோக்கில் அல்லாமல் அறிவியல் நோக்கில் மட்டுமே அணுகுகிறது. நட்சத்திரங்களின் இயக்கம் என்பது கூட மிகுந்த ஆச்சரியமான ஒன்று. நாம் இரவில் பார்க்கும் நட்சத்திரங்கள் எல்லாம் அசையாமல் நிலைத்து இருப்பதை போன்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவை அனைத்தும் நகர்கின்றன. இதனை பேரலக்ஸ் இயக்கம் அல்லது ஸ்டெல்லார் மோஷன் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். எந்த ஒரு நட்சத்திரமும் தனது இடத்தில் நிலைத்து இருக்காது. ஆனால் அவற்றின் நகர்வு மிக மெதுவாக இருக்கிறது என்பதால் நம்முடைய வாழ்நாள் அளவில் எந்த மாற்றமும் தெரியாது. ஆனால் வானியலாளர்கள் பல ஆண்டுகளாக நட்சத்திரங்களின் இயக்கத்தை பதிவு செய்து அவை எங்கிருந்து எங்கு நகர்கின்றன என்பதை கணிக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்களின் இயக்கத்தை அடிப்படையாக வைத்து விஞ்ஞானிகள் பிரபஞ்சத்தின் விரிவை, அதன் வயதை கணிக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் பரவல் என்பது டோப்ளர் எஃபெக்ட் மூலமாக விளக்கப்படுகிறது. ஒவ்வொரு நட்சத்திரமும் நாம் பார்க்கும் பொழுது அதன் ஒளி ரெட் ஷிஃப்ட் என்ற மாற்றத்துடன் சற்று நீளத்திலிருந்து சிவப்புக்கு நகரும். அது அந்த நட்சத்திரம் நம்மிடம் இருந்து விலகி கொண்டிருப்பதை குறிக்கிறது. இதுபோலவே ஒவ்வொரு நட்சத்திரங்களின் இயக்கம் பிரபஞ்சம் தொடர்ந்து விரிந்து கொண்டே இருப்பதற்கான உறுதியான ஆதாரமாகவும் அமைந்திருக்கின்றன. நட்சத்திரங்கள் என்பது மனித அறிவியல் வளர்ச்சிக்கே ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. நமது பார்வை, சிந்தனை, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் நட்சத்திரங்களை புரிந்து கொள்வதற்காக காலத்தால் வடிவமைக்கப்பட்டன. வானொலி தொலைநோக்கிகள், ஹபிள் தொலைநோக்கி, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் தொலைநோக்கி போன்ற தொழில்நுட்ப சாதனங்கள் இன்று நம்மை மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் ஆய்வு செய்வதற்கு உதவுகின்றன. ஒவ்வொரு விண்வெளி ஆய்வும் ஒரு புதிய நட்சத்திரத்தை, அதன் சுற்றுச்சூழலை, அதன் கிரகங்களை, அதன் வாழ்க்கை சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகிறது. முன்னதாக நாம் செவ்வாய், யுரேனஸ், நெப்டியூன் போன்ற கிரகங்களை பற்றி பேசினோம். இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு நட்சத்திரத்தின் ஈர்ப்பு விசையின் கீழ் சுற்றும் பொருட்கள் தான். இதுபோலவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதன் சொந்த கிரகவியல் மண்டலம் இருக்கக்கூடும். தற்போது நாம் எக்ஸோ பிளானட்ஸ் என்று அழைக்கப்படும் சூரிய மண்டலத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரகங்களை அடிக்கடி கண்டுபிடித்து வருகிறோம். இந்த எக்ஸோ பிளானட்ஸ் ஒரு நட்சத்திரத்தை சுற்றும் மற்ற கிரகங்கள் போலவே செயல்படுகின்றன. இதில் சில கிரகங்களில் வாழும் சூழ்நிலைகள் இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையோடு விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆக இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்திலே ஒரு சிறு அணுவே நம்முடைய பூமி. இந்த உணர்வுதான் அறிவியலுக்கும் மெய்ஞானத்திற்கும் ஆன்மீகத்திற்கும்
ஒரு பாலமாக அமைந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.